ஓம் ஸ்ரீ ஞானேஸ்வரர் கதை. மகாத்மா ஞானேஸ்வரரை பற்றி அறியாத மக்கள் மகாராஷ்டிர தேசத்திலேயே இல்லை. இவரது ஒப்புயர்வற்றதொரு நூல்தான் ஞானேஸ்வரி. ஏர் பிடித்து உழும் தொழிலாளி முதல் மேடைகளின் மீது கடல் மடை திறந்தாற் போல சொற்பொழிவாற்றும் பௌராணிகர் வரை எல்லோருடைய நாவிலும் நெஞ்சிலும் இடம்பெற்றிருக்கிறது இந்த நூல். மகாராஷ்டிர மொழி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் ஞானேஸ்வரியின் புகழ் பேசப்படுகிறது. பண்டிதர் பாமரர் என்ற பாகுபாடின்றி எல்லோருக்கும் ஒரு சிறந்த தெய்வ நூலாக வழங்கப்படுகிறது. பாவார்த்த தீபிகா என்பதுதான் அவர் தன்னுடைய நூலுக்கு வைத்த பெயர். பிறகு மக்கள் ஞானேஸ்வரி என்று அதை அழைத்தனர். இந்த நூல் 10,000 குறள்கள் அடங்கியது. பகவத்கீதையை ஒட்டியது. இதைத் தவிர ஞானதேவர் 28 அபங்கங்கள் கொண்ட ஹரிபாட் என்னும் நூலும் அமிர்தானுபவ என்னும் அத்வைத சைவ வேதாந்த காவியமும் இயற்றியிருக்கிறார். பாரத நாட்டிலே வடமொழியின் வளர்ப்பு பண்ணை என்று கருதப்படும் பூனாவிலே உள்ள பாரத் இதிகாச சம்சோதக் மண்டல் என்ற ஸ்தாபனமும் இவருடைய இலக்கிய செல்வங்களையெல்லாம் நல்ல முறையில் தொகுத்து வைத்திருக்கிறது. பிரவரா நதிக்கரையிலுள்ள புதிய கோவிலில் சலவை கல்லினால் செய்த ஞானேஸ்வரரது வடிவம் முழு அளவாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் 1958 மார்ச் மாதம் 15ஆம் தேதியில் நடைபெற்றது. சரித்திர பிரசித்தி பெற்ற பூனா நகருக்கு 18 கல் தொலைவிலுள்ள ஆனந்தி என்ற நகரிலே இவரது சமாதி விளங்குகின்றது. அங்கே இவருடைய மெய்யடியார்களால் மிக மிக சிறப்பான முறையிலே இவரது குரு பூஜை நடைபெறுவதை இன்றும் காணலாம். இவரது சமாதியை அடுத்து பாண்டுரங்கனது ஆலயம் காண்போர் கண்களையும் கருத்தையும் கவரும். ஆலயத்தின் பெருமை கருதி அந்த சிற்றூரை தேவாலா ஆனந்தி என்றும் வழங்குவர். மகாராஷ்டிரா மக்கள் இந்த தெய்வ சந்நிதியிலே விவாகங்களையும் உபநயனங்களையும் நடத்துவர். கோதாவரி நதி தீரத்திலே அபேஹாம் என்ற ஒரு அழகிய சிற்றூர் உண்டு. கோவிந்த பண்டிதரெனும் பெரியார் நிருபமா என்ற தம் மனைவியோடு இங்கு வாழ்ந்து வந்தார். இவர் கருணீகர் வகுப்பைச் சேர்ந்த அந்தனர். ஆகவே கணக்கெழுதும் வேளையிலே அரசர் இவரை அமர்த்தினார். இவருக்கு நெடு நாட்களுக்குப் பின் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு விட்டோபா என்று பெயரிட்டனர். அரசரிடம் செல்வாக்கு இருந்ததென்றாலும் வேலைக்கு சம்பளம் மிகவும் குறைவு. ஆனாலும் விருந்தினரை உபசரிப்பதிலும் இறைவனை வழிபடுவதிலும் அவர்கள் செல்வர்களையும் விஞ்சி நின்றனர். விட்டோபா நன்கு வளர்ந்து மணப்பருவம் வந்தது. கல்வி கேள்விகளில் சிறந்திருந்த அவன் தேசாடனம் செய்த பிறகு திருமணம் என்று சொல்லவே பெற்றோர் இணங்க வேண்டியதாயிற்று. ஒரு வருடத்தில் தலையாத்திரையை முடித்து வருவதாக புறப்பட்ட அவர் அலங்காவதி என்ற நகரை அடைந்தார். அங்கு சீதோபந்து என்பவர் இவரை தன்னுடைய விருந்தினராக ஏற்றார். இரவில் கடவுள் சீதோபந்துவின் கனவில் வந்து விட்டோபாவுக்கு உன் பெண்ணை கொடு என்றார். இதை அவர் விட்டோபாவிடம் சொல்ல அவர் நகைத்து பெற்றோர் மணமுடி விரும்பியதை மறுத்து தலையாத்திரை வந்தேன். பகவான் சொல்லுவதானால் என்னிடமே சொல்லுவார் என்றார். சீதோபந்து ஐயா, இன்றிரவும் இங்கேயே இரும், கடவுள் கட்டாயம் உம்மிடம் சொல்லுவார் என்றார். சீதோபந்துவின் மகள் ருக்மாபாய் இவைகளையெல்லாம் கேட்டாள். அந்த பெண்ணும் தூங்காமல் விழித்திருந்தாள்.
இரவும் வந்தது. இறைவனே விட்டோபாவின் கனவில் வந்து சீதோபந்துவின் மகளை மனம் செய்து கொள் என்றான். விட்டோபாவுக்கு கோபம் வந்தது. பொழுது விடிந்ததும் எழுந்து வெளியே நடந்தார். ருக்மாபாய் என்ற அந்த பெண் அதிகாலையில் நிசப்தமாய் எழுந்து இவர் செல்வதைக் கண்டு தானும் கூடவே வந்து, நான் உம்மையே கணவராக வரித்துவிட்டேன், ஆகவே மீண்டும் வீட்டிற்கு வாரும் என்றாள். விட்டோபாவுக்கு சினம் பொங்கி வந்தது. வெள்ளி முளைக்கவில்லை, இந்த இருளிலே எழுந்து வந்து இப்படி பேசுவது நியாயமா? இது குலமகளுக்கு ஏற்றதென்று. ஆகவே உன்னை நான் மனம் செய்து கொள்ளப் போவதில்லை. போ, நான் நாடோடி, எனக்கு குடும்ப கட்டுக்கள் உதவா. சிறு பெண், என்ன துணிச்சலிலே எழுந்து வந்தாய்? பிறர் பார்த்தால் இழிவு என்று கூட எண்ணாமல் எவனோ வழிப்போக்கனை தடுக்க வந்தாளாம். அழகுதான், சீச்சி போவுல்லே என்று கூச்சலிட்டார். இவரது கூச்சலையும் இருவருக்கும் நடக்கும் வாக்குவாதத்தையும் கேட்ட சீதோபந்துவும் அவர் மனைவியும் வந்து தடுக்க இவர் அவர்களையெல்லாம் வசை மாறி பொழிய ஒரே அமளி துமளிப்பட்டது. அப்பொழுது பகவான் அசரீரியாக வந்து, ஏ விட்டோபா, இந்த ருக்மாபாய் மகா உத்தமி, அவளை மணந்து கொள் என்றார். அதற்கு மேல் விவாதம் செய்ய விட்டோபா விரும்பவில்லை. அன்றே ருக்மாபாயுக்கும் விட்டோபாவுக்கும் திருமணம் நடந்தது. மணம் நடந்த 3ஆம் நாள் விட்டோபா மாமனாரிடம், ஐயா, விருப்பப்படி மனம் முடித்து விட்டேன், இனி என் விருப்பம் போல் தல யாத்திரை செல்கிறேன் என்று புறப்பட்டு விட்டார். மருமகனை தனியே விட விரும்பாத சீதோபந்து தானும் புறப்பட்டார். சில தலங்களுக்குச் சென்று பிறகு தாய் தந்தையாரை பார்க்க விரும்பி மணமகளும் மாமனும் மாமியுமாக வீடு திரும்பினார் விட்டோபா. திடீரென்று வந்த மகனை மருமகளுடன் கண்ட கோவிந்த பண்டிதர் ஆனந்தமே கொண்டார். ஏற்கனவே விரக்தியாக இருந்தவன் கசாயம் அணியாமல் கன்னியோடு வந்தது கண்டு மனம் குளிர்ந்தார். விட்டோபா தாமரை இலையிலே தண்ணீர் போல குடும்பம் நடத்தி வந்தார். இந்த நிலையிலே கோவிந்த பண்டிதரும் நிருபமாபாயும் ஒருவர் பின் ஒருவராக இறைவனடி புகுந்தனர். தாய் தந்தையர் அஸ்திகளை புனித கங்கையிலே சேர்க்க நினைத்து ருக்மாபாயை பிறந்த வீடு செல்ல கட்டளையிட்டார் விட்டோபா. இல்லறம் என்ற பெயரிலேயே தன்னை மனைவி என்ற முறையில் அவர் ஏறிட்டு பார்த்ததில்லை. இப்பொழுது காசிக்கும் சென்றால் இனி மீளுவது சிரமம் என்று எண்ணியவளாய் அவள் பிறந்தகம் புறப்பட்டாள். பெண்ணின் இந்த வாழ்வு கண்டு தந்தை மிகவும் மனம் நொந்தார். பின்பு சீதோபந்து மகளை தேற்றி, அம்மா, நீ கௌரி தேவியை வழிபடு என அவள் கௌரியை பூசித்து வழிபட்டதோடு மங்கள கௌரி விரதமும் நோற்று வந்தாள். காசியிலே ஸ்ரீபாத சுவாமிகள் என்பவரை குருவாக அடைந்து ஞானோபதேசம் பெற்று அங்கேயே தங்கிவிட்டார் விட்டோபா. இந்த செய்தி அலங்காவதிக்கும் வந்தது. சீதோபந்துவுக்கு இறைவன் மீதே கோபம் வந்தது. கோபம் ஏக்கமாக, இறைவனே, நீயே கட்டளையிட்டும் அவன் இவளை மதிக்கவில்லையே என்று உருகினார். ருக்மாபாயோ கௌரியின் வழிபாட்டிலே மூழ்கியிருந்தாள். ருக்மாபாய் நோற்று வந்த கௌரி விரதத்தின் பலன்தான் போலும். ஒரு சமயம் காசி ஸ்ரீபாத சுவாமிகள் யாத்திரையாக அலங்காவதிக்கு வந்து சேர்ந்தார். எல்லோருடனும் ருக்மாபாயும் வந்து வணங்கினாள். அவளது ஏங்கிய முகத்தைக் கண்ட அவர், உனக்கு 4 மக்கள் உண்டாகட்டும் என்று வாழ்த்த, சீதோபந்து இவளது வரலாறு முழுமையும் சொல்ல, அதற்கு அவர், சூரிய சந்திரர் உதிப்பது பொய்த்தாலும் என் வாக்கு பொய்த்ததில்லை என்றார். அதன் பின்னரே அவருக்கு தன் மாணவன் விட்டோபாவே இவளது கணவன் என்பது தெரிந்தது. பொய் சொல்லி ஞானோபதேசம் பெற்ற விட்டோபா மீது கடும் கோபம் கொண்டார் அவர். பின்பு ஸ்ரீ பாத சுவாமிகள் காசிக்கு சென்ற உடனேயே விட்டோபாவை அழைத்தார். அவரை அழைத்து கொண்டு
அலங்காவதிக்கும் வந்து சேர்ந்தார். குடும்பத்தில் ஈடுபட தயங்கிய அவருக்கு, இதுவரை நான் செய்த தவத்தை எல்லாம் அளித்தேன், இவளை ஏற்று இல்லறம் செய் என்றார். அரை மனத்துடன் வீட்டில் புகுந்தார் விட்டோபா. ருக்மாபாயை அழைத்து, அம்மா, நீ செய்த கௌரி பூஜை பலித்தது. மும்மூர்த்திகளும் ஆதிசக்தியும் தங்கள் அம்சமான மக்களை உனக்கு அளிக்கட்டும் என்று வாழ்த்தினார் ஸ்ரீபாத சுவாமிகள். கஷாயம் பூண்டு மீண்டும் வாழ்விலே புகுந்த விட்டோபாவை ஊரார் இகழ்ந்தனர். ஊரார் பழிக்கு அஞ்சி விட்டோபா காட்டிலே குடிசை கட்டி அதிலேயே வசிக்கலானார். உரிய காலத்தில் 4 குழந்தைகள் பிறந்தனர். சிவபெருமானது அம்சமாக நிவர்த்திநாத்தும், மகாவிஷ்ணுவின் அம்சமாக ஞானேஸ்வரரும், பிரம்மாவின் அம்சமாக சோபான் தேவரும், பராசக்தியின் அம்சமாக முக்தாபாயும் தோன்றினர். குழந்தைகள் நல்ல முறையில் வளர்ந்து வந்தார்கள். ஆனால் இவர்களை பாதுகாக்க பொருள் வேண்டாமா? காட்டிலே கண்களை மூடிக்கொண்டிருந்தால் கடமையை யார் செய்வார் என்ற கேள்வி பெற்றோர்கள் முன் நின்றது. ஊரிலே சீதோ பந்துவும் பிச்சை எடுத்தே பிழைத்து வந்தார். ருக்மாபாய் மீண்டும் நாட்டுக்கே செல்ல விரும்ப விட்டோபா மறுத்துவிட்டார். அவள் துணிந்து குழந்தைகளை அழைத்துக் கொண்டு அலங்காவதி சென்றாள். நாமே துறக்கவில்லை, அவளாகவே போய்விட்டாள், இதுவும் நன்மைக்கே என்று நினைத்தார் விட்டோபா. வீட்டிற்குள் நுழைந்த பிறகே தந்தையின் நிலை அவளுக்கு தெரிந்தது. நானே பிச்சை எடுக்கிறேன், இவர்களை எப்படி காப்பாற்றுவேன் என்று கண் கலங்கினார் சீதோபந்து. பிறகு, நான் கிழவன், என்னால் என்ன செய்ய முடியும்? நீ போய் உன் கணவனையும் அழைத்து வா, ஏதாவது தொழில் செய்வோம் என்றார். ருக்மாபாய் சென்றபொழுது குடிசையிலே ஒருவருமே இல்லை. அவளுக்கு விஷயம் விளங்கிவிட்டது. தேடி தேடி கடைசியிலே கண்டுபிடித்தாள். குழந்தைகளின் பொருட்டு வீடு வரும்படி வேண்ட அவர் மறுத்து பழைய குடிசையிலேயே தங்குவதாக வாக்களித்து 43 அழகிய பாக்களினாலே கடவுளை துதித்தார். ருக்மாபாய் வேறு வழியின்றி வீடு திரும்பினாள். சீதோபந்து பிச்சை எடுத்தே பிழைத்தார். அவரோடு கூடவே ஞானேஸ்வரரும் பிச்சைக்கு புறப்பட்டார். மூட்டை நிறைந்தது. அதில் ஒரு பகுதியை சிறியதொரு மூட்டையாக்கி பேரனிடம் கொடுத்தார் சீதோபந்து. கால் தடுக்கி கீழே விழுந்து அதை கொட்டிவிட்டார் ஞானேஸ்வரர். பாட்டனார் கோபம் மிகுந்து பேரனை அடிக்க பேரன் பாட்டனாரை பிடித்து தள்ளிவிட்டான். அரிசியோ நாற்புறமும் சிதறி ஓடியது. பாட்டன் மூட்டைகளை கீழே போட்டுவிட்டு பேரனை துரத்தி ஓட ஒரே அமளி. பாட்டனார் ஓடி பேரனை பிடித்து கைகளை இடக்கையினால் பிடித்துக்கொண்டு பளீர் பளீர் என்று மொத்த பேரன் உரத்த குரலில் ஓலமிடத் தொடங்கினான். கூட்டம் கூடிவிட்டது. சாக்ஷாத் மகாவிஷ்ணுவின் அம்சமான ஞானேஸ்வரன் மத்தால் மொத்துண்டது போதாதென்று மீண்டும் அடிபடுகிறானே என்று தேவர்கள் வருந்தினர். பிறகு பாட்டனும் பேரனும் சிதறிய பொருட்களை சேர்த்து எடுத்துக்கொண்டு கிளம்பினர். இப்படி பிச்சை எடுப்பதிலேயே காலம் சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் ஒரு வீட்டில் சமாராதனை நடந்து கொண்டிருக்கையில் சீதோபந்து பேரர்களுடன் அங்கு சென்றார். அங்கு உட்கார்ந்திருந்த வைதீகர்கள் சந்நியாசி சம்சாரியானவன் குழந்தைகள் இவர்கள். எனவே இவர்கள் பிரஷ்டர்கள். இவர்களோடு சமபந்தி போஜனம் செய்வார்களா? எழுந்திருந்து போடா வெளியே என்று முதுகில் அரைந்து கையை பிடித்து இழுத்தார்கள். அப்பொழுது மற்றோர் அந்தனர், சீதோபந்துவும் நம்முடன் உட்கார தகுதியற்றவர், பிரஷ்டனது மக்களுடன் தானே இவர் வாழ்கிறார் என்றார். யாரடா பிரஷ்டன்? பிரம்மஞானி மீண்டும் வந்தால் பிரஷ்டனா? அவன் என்ன தவறு செய்து விட்டான்? குருவின் ஆணை, மீண்டும் வந்தான் என்று கூச்சலிட்டு தன் கையிலிருந்த பஞ்சபாத்திரத்தை வீசினார் சீதோபந்து. அந்த பாத்திரம்
ஒருவர் நெற்றிலே பட்டு ரத்தம் கசிந்தது. எதுதான் சமயம் என்றிருந்த வைதீக கும்பல் சீதோபந்துவை நன்றாக அடித்துவிட்டது. மயக்கமாக கீழே விழுந்தார் கிழவர். ஞானேஸ்வரர் அருகிலிருந்த மூங்கிலை எடுத்து, கிழவரை அடிக்கும் சூரர்களை வாருங்கள் என்று சுழற்றத் தொடங்கினார். அந்தணர்கள் அடிபட்டு பயந்து பதுங்கினர். அப்பொழுது தமையனாகிய நிவர்த்தினார் ஞானேஸ்வரா பொறு பொறு என்று கையமர்த்தினார். அடிபட்ட அந்தணர்கள் அரசனிடம் சென்று முறையிட, அரசன் தன் ஆட்களை அனுப்பி அழைக்க, சீதோபந்து அடிபட்டு படுத்த படுக்கையாய் கிடப்பதை கண்டு ஞானேஸ்வரரை மட்டும் அழைத்து சென்றனர் பணியாட்கள். முறைப்படி அரசன் ஞானேஸ்வரரை விசாரிக்க, முதியவரான என் பாட்டனாரை அடித்தார்கள், நான் அடித்தேன் என்றார். அரசன் பாட்டனாரை அடித்த காரணம் கேட்க, ஓர் அந்தணர் எழுந்து, பிரஷ்டனானவன் குழந்தைகள் இச்சிறுவர்கள், இவர்களை பந்தியிலே வைத்துக்கொண்டு சாப்பிடக்கூடாது என்றோம். அவன் கோபித்தான், வார்த்தை வளர்ந்தது என்றார். அதற்கு ஞானேஸ்வரர், எமது தந்தை பிரம்மஞானி, மணந்தும் துறவியானார். குருவின் ஆணையால் மீண்டும் இல்லற தர்மத்தை ஏற்றார். இதில் பிரஷ்டன் என்று கூற இடமெங்கே? பிரம்ம ஞானமானது பிரம்ம ஞானந்து பிரம்மணா என்று வேதம் சொல்லுகிறது என்றார். அதற்கு அந்த அந்தணர், துறவி கோலத்தில் இருந்த பொழுது ஆச்சாரம் கேட்டு பலர் வீட்டிலும் உணவு கொண்டிருக்கலாம், அது தள்ள வேண்டியதுதானே என்றார். பலர் வீட்டிலும் பிக்ஷை ஏற்கும் பரமஹம்ச சந்நியாசியை நாம் உவந்து ஏற்று அவருடன் பந்தியிலே உண்ணுவதை பெரும் பாக்கியமாக கொள்ளவில்லையா? மனிதன் பிறப்பினால் உயர்ந்து விடுகிறானா? தான் செய்யும் செயல்களினால் உயர்வடைகிறானா? என் தந்தை இயற்கையிலேயே ஞானி. காசிவாசியாகிய ஸ்ரீ பாதசுவாமிகளிடம் ஞான தீட்சை பெற்று பல்வேறு வகையான சாதனைகளும் கைகூடியவர். குருவின் ஆணைக்காகவே மீண்டும் இல்லறம் புகுந்தார். அவரை பிரஷ்டன் என்று சொல்லுபவர்கள் வேறு எந்த குற்றத்தையாவது செய்தவரா என்பதை விளக்கட்டும் என்றார் ஞானேஸ்வரர். சின்னஞ்சிறு குழந்தை ஞானேஸ்வரன் எவ்வளவு நன்றாக எடுத்துரைக்கிறான். பிறப்பு நலம் தருமோ பேதையீரே, உண்மையில் விட்டோபா பகிஷ்கரிக்கத்தக்கவரா? இது வீண் பொறாமையினாலும் பிறரை பழிப்பதே செயலாக கொண்டிருப்பதாலும் எழுந்த சண்டை. குழந்தை உங்கள் பந்தியில் உட்கார்ந்தது நியாயமன்றுதான். அவர் வயதென்ன, தன்மையென்ன? அவர்கள் பந்தியிலே உட்கார்ந்து புசிப்பதற்கேற்ற தகுதி உங்களுக்கு இல்லை. வெறும் மந்திரங்களை கருத்துணராமல் கத்துவதனாலேயே நீங்கள் உயர்வாகி விடமாட்டீர்கள். எந்த உண்மையை அடைய அவை வழிகாட்டுகின்றனவோ அவற்றை நீங்கள் அறியவில்லை. வீணாய் குழந்தைகளையும் கிழவரையும் அடித்து பாபத்தை தேடிக்கொண்டீர்கள் என்று சொல்லி 8 வயது நிரும்பிய அந்த பிச்சைக்கார ஞானேஸ்வரனை அப்பா வா என்று 2 கைகளினாலும் வாரி தழுவிக்கொண்டான் அரசன். பிறகு அவர்களுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து பல்லக்கில் ஏற்றி காட்டிற்குச் சென்று விட்டோபாவை அழைத்து வாருங்கள் என்றான். கிழவரும் பேரன்மார்களும் காட்டிலே விட்டோபா வசிக்குமிடம் சென்று அழைக்க அவர் நாடு திரும்ப விரும்பவில்லை. நான் 4 நாட்களில் அழைத்து வருகிறேன் என்று மற்றவர்களை வழியனுப்பி நிவர்த்தினாத்துடன் ஞானேஸ்வரர் தங்கினார். மற்றவர்கள் சென்றபின் ஞானேஸ்வரர் தந்தையின் மடிமீது அமர்ந்தார். நிர்விகல்ப சமாதியிலே ஆழ்ந்திருந்த விட்டோபா உணர்வற்று மெய் மறந்திருந்தார். ஆனால் அவர் தெளிந்து எழுந்தவுடன் தாம் என்னென்ன கேட்க வேண்டும் என்பதை நினைத்த வண்ணம் இருந்தார் ஞானேஸ்வரர். தந்தையின் நிஷ்டை கலைந்தது. ஞானேஸ்வரர் தந்தையை நாட்டிற்கு அழைத்தார். அவரோ சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டாது, நாட்டிலே வந்து செய்யக்கூடியதென்ன என்றார். சுட்டமண் ஒட்டாது என்ற மனநிலை வந்தபின் நீர் நாட்டிலே இருப்பதும் காட்டில் இருப்பதும் ஒன்றுதானே என்றார் மகன்.
நாட்டிலே தொல்லைகள் சூழும், தியானம் கலையும் என்றார் விட்டோபா. திடமான ஞானி ஞானிகள் சூழ்ந்திருந்தாலும் அஞ்ஞானிகளே சூழ்ந்திருந்தாலும் பூரண ஞானத்தை இழந்து விடமாட்டான். சூழ்நிலையினால் அவன் மனம் சலித்து விடாது. திடம் இல்லாதவன் தனித்து ஏகாந்தத்தில் இருந்தாலும் சலித்தேதான் போவான். ஆகவே தனிமையை நாடி தவம் செய்வது என்பது ஒரு நிலைதானே. அந்த நிலையை தாண்டிய பின் குழப்பம் என்ன? ஜனக மகாராஜனை காட்டிலும் சிறந்த உவமை வேண்டுமா என்றார் ஞானேஸ்வரர். இப்படி தொடங்கிய விவாதம் நெடுநேரம் நடந்தது. விட்டோபா மக்களுடைய கேள்விகளுக்கும் உவமைகளுக்கும் விடையளிக்க மாட்டாமல் திணறி போனார். வேதாந்த தத்துவங்களும் யோக சாதனைகளின் வழிகளும் அவற்றால் அடையும் பயனும் இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கு எப்படி விளங்கிற்று? விளங்கியவற்றை மீண்டும் பிறருக்கு எடுத்துரைக்கவும் வாதம் செய்யவும் எப்படி திறமை பெற்றனர் என்று திகைத்து போனார். கண்கள் பனிசோர மக்களை மார்புற தழுவி கொண்டார் விட்டோபா. அப்பொழுது அவருக்கு தன்னுடைய தனையர்கள் சிவபெருமானும் சக்கரதாயுமே என்பது தோன்றலாயிற்று. மீண்டும் இரண்டாம் முறையாக மைந்தர்கள் பின்தொடர வீட்டில் புகுந்தார் விட்டோபா. தமது தவத்தினாலும் ஞானத்தினாலும் யோகத்தினாலும் பெற்ற இனிய அனுபவங்களையெல்லாம் பிறருக்கு எடுத்துரைத்து போதிக்க முயன்றார் அவர். யோகியும் பிரம்மஞானியும் ஓரளவு தன்னலம் உள்ளவர்களே. தமது முன்னேற்றம் ஒன்றே குறிக்கோளாக நிற்பர். ஆனால் பிறருக்கு தெய்வ நெறியை வழங்கும் பக்தன் தன்னோடு எல்லோரையும் தன்னுடைய குறிக்கோளாகிய இறைவனது திருவடித் தாமரைகளுக்கு அழைத்துச் செல்லுகிறான் என்ற எண்ணம் தோன்றவே தெய்வ திருநெறியை பரப்ப முற்பட்டார். அரசனிடமிருந்து அழைப்பும் வந்தது. ராஜசபையை நாடி சென்றார் விட்டோபா. நெடுநேரம் அரசனுக்கு நன்மொழிகள் பல கூறி ஆசீர்வதித்தார். பிறகு அரசன் மந்திரியிடம் ஒரு ஓலை அளித்து, பைடனபுரியிலே நமது குரு இருக்கிறார், அவரிடம் சென்று இவர் எல்லாவிதமான நலன்களும் நிறைந்தவர், பகிஷ்கரிப்பது தவறு என்று அத்தாட்சி பெற்றுவா என்று அனுப்பினார். விஷயம் இன்னதென்று விளங்காத விட்டோபா மந்திரியுடனும் மக்களுடனும் பைடனபுரி சென்று அரசனது ஓலையை கொடுத்தார். மந்திரியின் மூலம் வந்த ஓலையையும் விட்டோபாவையும் அவர் மைந்தர்களையும் பார்த்தவுடன் ஏற்கனவே அலங்காவதியிலிருந்து 20 அந்தணர்கள் விட்டோபாவை பற்றி எழுதிய ஓலை நினைவில் எழ, சீச்சி, இவர்கள் பிரஷ்டர்கள், இவர்களை ஏற்பது நியாயமல்ல என்று நினைத்து அவர்களோடு வாது செய்ய ஞானேஸ்வரர் ஒவ்வொரு கேள்விக்கும் ஆணித்தரமாக விடையளித்தார். வாதம் வளர்ந்தது. இதனால் மனம் கசந்த விட்டோபா, ஞானேஸ்வரா, எழுந்திரு, போவோம் என்றார். அதற்கு ஞானேஸ்வரர், இவர்கள் குழைப்புக்கு நீர் அஞ்ச வேண்டா. இவர்கள் அரசனது ஓலைக்கு ஒரு பதில் சொல்ல வேண்டுமல்லவா, அதை சொல்லட்டும் என்றார். அந்த குருவுக்கோ கோபம் பொங்கி எழுந்தது. உங்களுடன் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? பேசாமல் வந்த வழியே போகலாம் என்றார். அதற்கு நிவர்த்திநாத், ஏ பூசரரே, வேதத்தை சிடுக்கெடுத்த வியாச பகவான், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் இவர்களெல்லாம் பிறப்பினால் உயர்ந்தவர்களா, செயலினால் உயர்ந்தவர்களா என்றார். அப்பொழுது அங்கே தண்ணீர் சுமந்தவாறு ஒரு எருமைக்கடா வந்து கொண்டிருந்தது. அதை கண்ட ஞானேஸ்வரர், இந்த எருமைக்கு இணைதான் நீங்கள். வேதம் ஓதியிருந்தால் அல்லவா அதன் கருத்தும் உள்ளுரையும் தெரியும். உங்களோடு வாதம் செய்வதை விட இந்த எருமையோடு பேசலாம் என்றார். அதற்கு அவர்கள், ஆம் ஆம், உன்னோடு வாதாடத்தக்க அறிவு அதற்குத்தான் உண்டு என்றார்கள். இந்த எருமைக்கு இருக்கும் அறிவிலே 1000ல் 1 பங்கு உமக்கு இருந்தால் நீரும் கொண்டாடத்தக்கவர்தான் என்றார் ஞானேஸ்வரர்.
குரு கொதித்து எழுந்தார். கூட இருந்த அந்தணர்கள், அடா துஷ்டா, இதற்கு என்ன அறிவுண்டு? அதில் 1000 பங்கு எங்களுக்கு இல்லை என்கிறாயே, அதன் அறிவை காட்டு, இல்லாவிடில் உன்னை இங்கேயே வெட்டி போடுவோம் என்று அந்த எருமையை அவர் முன்னிறுத்தினார்கள். கூட்டத்தை கண்ட எருமை மருண்டது. உடனே ஞானேஸ்வரர் அதன் தலையின் மீது தன்னுடைய கையை வைத்து, ஏ எருமையே, மனிதன் பிறப்பினால் அந்தணனா, தவத்தினால் அந்தணனா? பிரம்மத்தை அறியும் பிரம்ம ஞானத்தால் பிராமணனா, கர்ம காரியங்களினால் பிராமணனா? இதை தெளிய சொல்ல வேண்டும் என்றார். கூட்டம் கூடத் தொடங்கிற்று. அப்பொழுதுதான் அந்த அற்புதம் நிகழ்ந்தது. பகுத்தறிவற்ற விலங்கினமான எருமை வாய் திறந்து மனித பாஷையிலே, வடமொழியிலே இனிய குரலில் ருக்கு, யஜு, சாம, அதர்வணம் என்னும் 4 மறைகளின் சாரத்தையும் சொல்லி கடைசியில் அடீர் கண்ட 4 ஸ்லோகங்களையும் சொல்லிற்று. முதல் ஸ்லோகம்: ஜன்மனா ஜாயதே சூத்ரஹ, கர்மணா ஜாயதே த்விஜஹ, வேதோ முக்கியஸ்து விப்ராணாம், பிரக்மத் ஞானம் து பிரக்மனாம். 2. தாஷி கர்ப்ப சமுத்பூதோ நாராதச்ச மகாமுனிக, தபசா பிரக்மனோத்பூதஹ, தஸ்ய ஜாதிம் ந கல்பயேத். 3. ஊர்வசி கர்ப்ப சம்பூதோ வசிஷ்டச்ச மகாமுனிக, தபசா பிரக்மனோத்பூதஹ, தஸ்ய ஜாதிம் ந கல்யேத். சுனகி கர்ப்ப சம்பூதஹ சௌனஹச்ச மகாமுனிக, தபஷா பிரக்மனோத்புதஹ, தஸ்ய ஜாதிம் ந கல்பயேத். முதல் ஸ்லோகத்தின் அர்த்தம்: பிறவியினால் சூத்திரனாக பிறக்கிறான், கர்மானுஷ்டங்களால் பிராமணனாக ஆகிவிடுகிறான். உயர்ந்தவர்களான அந்தணர்களுக்கு வேதமும் அதன் பொருளான பிரம்மத்தை உணர்த்தலுமே முக்கியமாகும். இரண்டாவது ஸ்லோகத்தின் அர்த்தம்: நாரதர் தாசியின் வயிற்றிலே தோன்றியவர்தான். ஆனாலும் தவமியற்றி பிரம்மாவின் குமாரராக ஆனார். இவர்க்கு இது ஜாதி என்று கற்பனை செய்ய முடியாது. ஊர்வசியின் வயிற்றில் பிறந்த வசிஷ்ட மகாமுனிவர் தவத்தால் பிராமண புத்திரராக ஆனார். இவருக்கும் ஜாதி இது என்று சொல்ல முடியாது. பெண் நாயின் வயிற்றிலிருந்து தோன்றிய ஸ்ரீ சௌனக பகவான் தவ மகிமையால் பிரம்மகுமாரர் ஆனார். இவர்க்கும் ஜாதியை சுட்டிக்காட்ட முடியாது. கூடியிருந்த விப்ரோத்தமர்கள் திகைத்து போனார்கள். ஞானேஸ்வரர் பார்வைக்கு சிறியவரே அன்றி ஞானத்திலும் தெய்வபக்தியிலும் மிக்கவர் என்று அவரை வணங்க முற்பட, அடக்கம் மிகுந்த ஞானேஸ்வரர், உங்கள் பணிவை இறைவனுக்கு அர்ப்பணியுங்கள், நான் எல்லா வகையாலும் சிறுவன் என்று தடுத்தார். வேறு சிலர் இவன் சூனியம் கற்ற மந்திரவாதி என்று பயந்தனர். வேறு சிலர் தூற்றினர். இவரை ஆதரித்து ஒப்புக்கொண்டு வணங்க வந்தவர்கள் வீட்டிற்கு பிதிர்காரியங்களுக்கும் வர முடியாதென்று மறுத்தனர் மற்றவர். ஞானேஸ்வரர் பிதிர் தேவதைகளையே வந்து உண்ணும்படி செய்தார். அந்தணர்கள் இவரே உண்மையான அந்தணர் என்று போற்றி கொண்டாடலாயினர். அதன் பின்னர் தம்மை அணுகியவரையெல்லாம் அவர் பக்தராக்கினார். அணுகாதவரையும் தமது மாசற்ற அன்பினால் வழியச் சென்று தடுத்து ஆட்கொண்டு பக்தியோகம், ஞானயோகம், கர்மயோகம் என்ற 3 வகையாக அவரவர் மன பரிபக்குவத்திற்கும் தகுதிக்கும் ஏற்ப உபதேசம் செய்தார். பிறகு தமது சீடர்களை நோக்கி தாம் ஒரு நாள் தியானத்தில் அமர்வதாகவும் அப்படியே மகா சமாதியில் இருந்து விடுவதாகவும் தம்மீது கூசாமல் செங்கற்களை அடுக்கி சமாதி கட்ட வேண்டும் என்றும் சொன்னார். இதற்கு சீடர்கள் ஒப்பவில்லை. அவர்களுக்கு அநேக விதமான நியாயங்களை கூறி இசைய வைத்தார். தாம் வந்த நோக்கம் மக்களது மனத்தில் பகைமையை ஒழித்து பக்தி பயிரை வளர்த்து நல்வாழ்வு வாழச் செய்வதே. அது முடிந்துவிட்டது.
இனி அவர் வகுத்த வழியிலே சென்று வையகத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டியதே கடமை என்றும் அவர் உபதேசித்தார். விசோபா கேசன் என்ற ஒரு இளைஞனுக்கும் உபதேசித்தார் என்றும் அவரே நாமதேவரது குரு என்றும் ஒரு செய்தி உண்டு. சீடர்கள் மறுத்தும் தியான நிலையிலேயே மகா சமாதி அடைந்தார் ஞானேஸ்வரர். அந்த சமாதிதான் இன்று பக்தர்கள் சென்று வழிபடும் புனித தலமாகிய தேவாலா ஆனந்தி என்று போற்றப்படுகிறது. ஓ